கர்த்தர் நல்லவர். நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிங்க. நீங்க எல்லாரும் எடுத்து பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். போதும். 13வது வசனத்தில் பார்த்தோம். இயேசு இப்படியாக வினாவுகிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? 15வது வசனத்தில் பார்த்தோம், சீஷர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். முதல்ல ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். இரண்டாவதாய் கேட்கும்போது ஜனங்கள் சொல்லுகிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? உடனே சீமோன் பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத சொல்றார். இயேசு உடனே அந்த சீமோன் பேதுருவை ஆசீர்வதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு யார் என்று அறிந்திருக்கிற அந்த அறிவு இருக்கு பாருங்க, அவரை குறித்ததான அந்த நினைவு இருக்குல்ல, அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சீமோன் பேதுருவுக்கு இயேசு யார் என்கிறதான வெளிப்பாடு என்ன செய்தது? இருந்தது. நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே சீமோன் பேதுரு அந்த வெளிப்பாடை சொல்றாரு. அந்த வெளிப்பாடை கேட்ட உடனே சீமோன் பேதுருவை இயேசு என்ன செய்யறாரு? வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனங்களை நம்ம பிற்பாடு அதுல வாசித்தோம் என்றால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஒன்றை புரிந்து கொள்கிறோம், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படியே நம்முடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுது? இருக்கு. நம்முடைய நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் எண்ணுகிறோமோ அப்படியே நம்முடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. இதைத்தான் உலக பழமொழியில சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப நம்ம எண்ணம் எல்லாம் நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதாக அறிந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவு நிறைந்த அந்த எண்ணம் அல்லது வெளிப்பாடு நிறைந்ததான அந்த எண்ணம் நம்மை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு இருந்தா அந்த வெளிப்பாடு நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்து அறிகிற அறிவு இன்னைக்கு அநேகருக்கு இல்லாததுனால தான் இன்னும் பயங்கரமான பாவத்திலும் பாவத்தின் சேற்றிலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, இயேசு ஒருவர் தான் ஒரு மனிதனை பாவ சாபத்திலிருந்து ரட்சிக்க முடியும் என்கிற அறிவு இருந்துட்டா இயேசுவின் இடத்துல வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அந்த அறிவு இல்லைன்னா, அந்த ஞானம், அந்த வெளிப்பாடு இல்லைன்னா விமோச்சனத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடுகிறவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு, இயேசு யார் என்று அறிந்து கொள்ளுகிறதான அறிவு, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் எண்ணுகிறோமோ அப்படியே நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம இருதயத்துல கை வச்சு சொல்ல போறோம், என் எண்ணம் போல வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம், என் எண்ணம் போல வாழ்க்கை. நல்லா தான் சொல்லுங்களேன். அடுத்து, என் எண்ணம் முழுவதும் இயேசுவா இருக்க வேண்டும். புரிஞ்சதா உங்களுக்கு? எண்ணம் போல வாழ்க்கை. உன் எண்ணம் எப்படி இருக்கோ அது போல வாழ்க்கை. இப்போ என் எண்ணம் முழுவதும் இயேசுவாய் இருக்குமானால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த முழுவதும் இயேசுவாய் இருக்கும் அப்படிங்கிறதுல தான் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிற அறிவு என்ன செய்யுது?
அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறியாததுனால தான் அநேகருடைய வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த வெளிப்பாடும் அந்த மேன்மையும் நமக்கு தெரிந்திருந்தா அந்த மேன்மையை நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில சில காரியங்களை நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, அவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் யார் தெரியுமா? அவர் மன்னிக்கும் தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 130 வசனம், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இயேசுவினிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஏசாயா 55 வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்கே இப்படியாக வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இதை வாசிக்கும் போது எத்தனை பேருக்கு ஆனந்தம் வருகிறது? மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். அதனால தான் நான் நம்புறேன் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை அற்புதமாய் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்கிறதுல அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறதுனால தான் மன்னிப்பை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்ம தேவனிடத்துல எப்போதும் பயணிக்கிறவர்களாய் இருப்போம். அவர் கூடவே இருக்கிறவர்களாய் இருப்போம். அவரை குறித்து அறிகிற அறிவில் மன்னிக்கிற தேவன் என்கிற அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய குறைகளெல்லாம் அவரிடத்துல அறிக்கையிட்டு ஒப்புரவாகி எப்போதும் அவரோடு கூட நாம் இருந்து கொண்டே இருப்போம். அவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் மன்னிக்கும் தேவன். இரண்டாவது, நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சமாதானத்தின் தேவன். ரோமர் 16 வசனம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? யோவான் 14:27 வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், கவனிங்க, இந்த சமாதானம், இந்த சமாதானத்தின் தேவன் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா நான் கொடுக்கிற சமாதானம் விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் நினைக்க வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்க வேண்டும் என்றால் அவர் சமாதானத்தின் தேவன் என்று அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களானால் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் அது என்னுடைய சமாதானம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, ஏசாயா 9:6 வசனம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அடுத்தது நம்முடைய தேவன் யார்? அவர் வல்லமையுள்ள தேவன். He is all powerful. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு he is almighty அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்மைட்டி, எல்லாம் வல்லவர்.
சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மந்திரக்காரனை காட்டிலும் பெரிய வல்லமை படைத்தவர், சூனியக்காரனை பார்க்கிலும் பெரிய வல்லமை படைத்தவர், இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிற மிகப்பெரிய பலவான்களாய் தோன்றுகிற எல்லாரை காட்டிலும் வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் வல்லமையுள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். இயேசு வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அடுத்து 4வது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 4வது, யார் அந்த தேவன்? அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராயிருக்கிறார். ஐஸ்வர்யத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். அடுத்து பிரைஸ் யூ ஜீசஸ். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அவர் இடத்துல பொய்ங்கிறதே இல்லை, அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தம் வாக்குத்தத்தம் பண்ணின படியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. பொய்யுரையாத தேவன். அவர் பொய்யுரையாத தேவன். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், நல்ல ப்ரொமோஷன் கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார். அவர் உங்களுக்கான அந்த டைமுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. when the time comes, பொய்யுரையாத தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் ஒருபோதும் மாறவே மாட்டார். நிச்சயம் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் வெயிட் பண்ணுறாருன்னா இன்னும் சிறப்பானதை எனக்காக ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சிறப்பானதை எனக்கு தரப்போறாரு. அல்லேலூயா. நான் ஒருவேளை வெயிட் பண்ணாமல் துடித்தா ஏதோ ஒன்று எனக்குன்னு எடுத்துருவேன். ஆனால் எனக்குன்னு அவர் கொடுப்பது சிறப்பானதாக இருக்கிற அப்படின்னால தான் he is waiting. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? பொய்யுரையாத தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறார்ல, நிச்சயம் நிறைவேற்றுவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் கைவிடாத தேவன். நம்மளை கைவிடவே மாட்டார். எரேமியா 51:5 இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அவர் கைவிடாத தேவன். யோசுவா 1:5 இப்படியாக சொல்லுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தட்டும், ஆவிக்குள்ள உங்களை எழுப்புதல் அடைய செய்யட்டும். உங்களை அழைத்திருக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்பி வந்திருக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் உங்களை நட்டாட்டில் விட்டுட்டு போகிறதுக்காக உங்களை அழைக்கலை, உங்களை கடைசி மட்டும் நடத்தி செல்வதற்காக அழைத்த தேவன். உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ராயிமே,
நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் மறப்பதே இல்லை. உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆகையினால் உன்னை நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன்? மறக்கவே மாட்டேன். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு நாம் சந்திக்கிற சூழல்கள், இன்னைக்கு நம்ம கடந்து செல்கிற பாதைகள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கலாம். என்ன செய்ய போறேன்னு தெரியாத சூழலாக இருக்கலாம். எப்படி என்கிற கேள்வி நிறைந்த சூழலாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நான் கைவிடவே மாட்டேன். நான் கைவிடாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? எப்படி என்கிற கேள்விதான் ஆண்டவரே எனக்கு இருக்கு. ஆனால் ஒன்று தெரியும், நான் உங்கள் தோளின் மீது இருக்கிறேன். நான் உங்கள் தோளின் மீது இருக்கிறேன். என்னை சுமப்பது நீர் தான் ஆண்டவரே. என்னை சுமந்து செல்வது நீர் தான் ஆண்டவரே. இனி அடுத்து நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு கலங்கி கொண்டிருந்தேன். ஆனா நீங்க என்ன தோல்ல சுமக்கிறீங்க என்பதை அறிந்து கொண்டே நீர் என்னை கைவிட மாட்டீர். அல்லேலூயா.